என்ன சார் எலெக்ஷன் வருது, அதனால இந்த இட்லி கடை தேவையா அப்படின்னு. புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம், அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம் இன்னைக்கு நட்சத்திர வெளிச்சத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ விஜய் டிவியில் குத்துவிட்டு கொம்மாளியில் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கவே சொன்னார் டாக்டர் சரவணன், நீங்கள் இப்போ இடையில ஏதோ ஒன்று கேட்டீங்க, என்ன சார் எலெக்ஷன் வருது, அதனால இந்த இட்லி கடை தேவையா அப்படின்னு. அப்படி கேட்கறது தப்பான விஷயம். ஏன்னா அவர் மருத்துவமனை வச்சிருக்காரு, இலவசமாக தண்ணி வெயில் காலத்தில் ராரி வச்சு எல்லா ஏரியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி குறைந்த ரேட்டில் இங்கே மருத்துவம் பார்க்குறாரு. இல்லாதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு மாத்திரை முதற்கொண்டு டெஸ்ட் மூலியமா பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி ஐயா எடுத்த ஒரு முடிவை கால டிப்பனை யாருமே செயல்படுத்தலை. இன்னைக்கு டாக்டர் சரவணனே செயல்படுத்தி இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னது மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பனிச்சை பட்னியா எந்திரிக்க கூடாது, நைட்டு தூங்கும் போது பட்னியா தூங்கக்கூடாது, 2 வேளையுமே சாப்பிடணும் அப்படின்னு புரட்சித் தலைவர் சொன்ன ஐடியா. இந்த ஐடியா இன்னைக்கு நம்ம டாக்டர் சரவணனே இந்த வெளிப்படுத்தி இருக்காரு. இது புதுமையா இந்த 2026 ஆரம்பிச்சிருக்காங்க. சரவணா கிச்சன் அச்சய பாத்திரம். அது மாதிரி இந்த அச்சய பாத்திரத்தில் நிறைய வெள்ளிப்பணமும் குனியணும். அதே மாதிரி நிறைய மக்கள் இந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா கவுண்டமணி என்னன்னு செந்தில் என்னன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, அண்ணே வகுத்து ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன பண்றது அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லடா, 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிடு, வகுத்தொல்லி போயிடும் அப்படின்னு. அது மாதிரி மருத்துவராக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தொண்டு நீண்ட நாள் தொடரணும். நம்ம எடப்பாடி தலைமையில், அண்ணன் டாக்டர் சரவணன் தலைமையில் இந்த இது மதுரை மாவட்டம் ஃபுல்லா போகணும். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். லோக்கலில் மட்டும் நீங்கள் கொடுக்காம மாட்டுத்தவணிட்ட மெயினாக கொடுத்து, மெட்ராஸிலிருந்து மதுரையிலிருந்து மெட்ராஸ் போகிறவங்க, திருச்சி போகிறவங்க, எத்தனையோ பாவம் இல்லாதவங்க பஸ் பிரி பாஸ் பிரியில் போகிறாங்க. அதே மாதிரி 1000 ரூபா டிக்கெட் கொடுத்தும் போகிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு 4 இட்லி, ஒரு வடை, ஒரு காப்பி கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு ஏசியில் படுத்து தூங்குவா, காலையில் சென்னையில் போய் இறங்கிடுவாங்க. இது புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம், அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம். இன்னைக்கு அதை சரவணன் டாக்டர் அதை இது பண்றாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் இது மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்குங்க? ஏங்க மதுரை மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்குங்க. ஆஹா, தெய்வமே இங்க வந்துருச்சு, குடுங்க 4 இட்லியும் அந்த வடையும் குடுங்கன்னு மதுரை முத்து சொன்னாப்புல கெட்டி சட்னியை ஊத்தி கப்புன்னு அடிச்சு அந்த டீயை குடிச்சுட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. ஏன்னா பசியில நானும் கஷ்டப்பட்டு வந்தேன். எனக்கு பிதாமகனில் நடிக்கும் போது இந்த மாதிரி புடைசலில் போய் சாப்பாடு கேட்கும் போது, நீ பெப்சியா நடிகர் சங்கம்மான்னு கேட்டாங்க. எனக்கு அப்ப சொல்ல தெரியல. அப்ப அந்த சீன் நடிச்சு இருக்கிற வரைக்கும் ரொம்ப பசி, ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு டீ கடையில் போய் 2 கரண்டி சீனியும் 1 செம்பு தண்ணியும் குடிச்சு அந்த பசியை போக்கிக்கிட்டு அந்த டைலாக்கு நடிச்சு முடிச்சுட்டு சோத்துல கை வச்சேன். அது மாதிரி பசியுடைய அருமை எனக்கு தெரியும். அதை இன்னைக்கு தெய்வமா அண்ணன் டாக்டர் சரவணன் செஞ்சிருக்காரு. எத்தனையோ ஏழை எதிர், அதே மாதிரி சித்தாள் வேலை பார்க்கறது, கொத்தனார் வேலை பார்க்கறது. ஆனால் அவர் அதை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லாமே பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் வச்சிருக்கவங்க ஃபுல்லாக போன் அடிச்சுட்டாங்க, சார் எங்க பக்கத்து எப்போ வண்டி வரும், 4 இட்லியும் ஒரு வடையும் கட்டி விட்டா பிள்ளைய போய் சாப்பிட்டு தெம்பா வந்துருங்க அப்படின்னு. அதே நான் சொன்னேன், 4 இட்லி வடை சரிம்மா, டீ வாங்க ஒரு குட்டி பிளாஸ்க், மினி பிளாஸ்க் வாங்கிக்கிறங்க, அதை ஊத்தி வச்சுக்கிட்டீங்கனாலும் சூடா இருக்கும், குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எடப்பாடியார் ஐயா 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு, ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டமா அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதே அவர் செஞ்சிருக்காரு. நான் வேங்கை படத்துல என்ன சொன்னேன், போலீஸ்கார் வண்டியை தள்ளிட்டு வந்துருவேன், ஓட்டிக்கிட்டு பிடிச்சா ஓட்டிக்கிட்டு போக கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்ப தள்ளிக்கிட்டு தானே போறேன் அப்படின்னு. டேய், அப்படி ஒவ்வொரு மனுஷனும் குடிக்காம இருக்கணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பஸ் அனுப்புங்க. நாங்க பாட்டுக்கா குடிக்கிறோம், நாங்க பாட்டுக்கா வீட்டுல போய் படுக்கிறோம். பெண்களுக்கு மட்டும் நீங்க போட்டிருக்கீங்களே, ஆண்களுக்கு போட மாட்டீங்களா, அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு. அதத்தே
இன்னைக்கு கரெக்டா எடப்பாடி செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த வீடு மேட்ரு, இலவச வீடு, அம்மா திட்ட வீடு, அதே மாதிரி பெரிய மாடி திட்டம் வீடு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அது சார்கிட்ட கூட நான் வரும்போது சொன்னேன், எனக்கு வீடு இல்லை சார், முதல்ல எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க. சார் வந்து படங்கள் எல்லாம் கதாநாயகெல்லாம் நடிச்சிருக்காரு. நீங்களும் சில படங்கள் ஒரு படம் எடுத்தீங்க. சார் படம் எடுத்து நீங்க நடிப்பீங்களா, நீங்க படம் எடுத்து சாரை நடிக்க வைப்பீங்களா? எப்பவுமே அகிலன் எடுத்து நடிச்சிட்டோம். நானும் படம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு, அதனால அடுத்த பிறவியில பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். இப்படித்தான் போய்கிட்டு இருப்பேன். என்னைய விட்டுருங்க. உங்க சாயல்ல, மதுரை சாயல்ல இந்த கடையை வாழ்த்தி ஒரு டைலாக். பருத்தி விரண்டையில பேசுவோமா? அதான் என்னடா டக்ளஸ் எப்படி இருக்க? என்ன 4 இட்லி, ஒரு கெட்டி சட்னி, ஒரு வடை கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டியா? கத்துக்கிட்டோம்ல ஹோட்டல் தொழில, நாங்க என்ன வளர மாட்டோமா? சாப்பிடு சித்தப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி கமகமன்னு இந்த சரவணா கிச்சன் வந்து கூடிய சீக்கிரம் திருச்சி, மணப்பாறை, சென்னை வரைக்கும் போகணும்னு நான் கடவுள்கிட்ட, மீனாட்சி அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.